கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸியான பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 1 2-3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமாங்க, எப்படிப்பட்டவர்களுடைய செய்கையெல்லாம் வாய்க்கும்னு நம்ம பார்த்தோன்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருந்து அதை வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்கிறார். ஒரு மரம் குளத்து மேலே அல்லது ஆற்று ஓரத்திலேயோ நடப்படும் போது அதற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. தண்ணிக்கு தண்ணி இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அது அதின் சீசனில் அதுக்குரிய கனியை கொடுத்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் வறட்சியில் கூட அந்த மரம் இலையுதிராது இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு நம் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வேதத்தை நான் தியானிக்கும்போது அதன்படி நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செழிப்படைய செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமாங்க, வறுமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ அல்லது என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் செய்தெல்லாம் வாய்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவனுடைய வேதத்தில் இரவும் பகலும் நீங்கள் தியானிங்க என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தாவீது கூட தேவனுடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்து வந்தது நிமித்தம், அநேக சங்கீதங்களை தேவனுக்காக பாடினது நிமித்தம் கர்த்தர் அவனை அவனுடைய அரியாசனத்தில் அமரச் செய்து மட்டும் இல்லாமல் அவனுடைய நாட்டை சுற்றிலும் சமாதானத்தை கட்டளையிட்டார். அவனுடைய பிள்ளைகள் பரம்பரையாக அந்த அரியாசனத்தில் அமரும்படியான கிருபை பாராட்டினார். நீங்கள் வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறீங்களோ, நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்காமல் இருக்கிறதோ, ஒரு வேலை இல்லாமல் திணறி கொண்டு இருக்கிறீர்களோ, எனக்கு வாழ வழி இல்லை, வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்புகிறீர்களோ, நான் எவ்வளவோ முயற்சி செய்தோம், எனக்கு வேலையே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அல்லது நீங்கள் செய்து வருகிற வியாபாரத்தில் வருமானம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கும்போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்று முதல் தேவனுடைய வேதத்தை நீங்கள் தானிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் இங்கே செய்கிறது எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேலை இல்லாதிருந்தால் ஒரு நல்ல வேலை தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.